கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து 50% டவுன் சைடில் கீழே விழுந்த ஒரு 3 ஸ்டாக்ஸை நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்குகளை நம்ம வாங்கி வச்சோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. முக்கியமாக டிஃபென்ஸ் செக்டார், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆர்விஎன்எல். ஓகே, ஆர்விஎன்எல் பார்க்கும்போது அதோட ப்ரைமரி ட்ரெண்டை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு அதோட ப்ரைமரி ட்ரெண்டை எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் லைன் அதோட ப்ரைமரி ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுலேருந்து இன்னும் கீழே விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதோட ஃபால் பாருங்கள், கிட்டத்தட்ட இல்லை எக்ஸாக்டாக 49%. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாருங்கள், ஆல் டைம் ஹைலேருந்து 49% டவுன் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போது அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்னு பாருங்கள், இந்த 331 போன வாரம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலும் சப்போர்ட் எடுத்தாலும் கூட அது அப்சைடில் ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கொடுக்கல. ஏன்னா நிஃப்டி கீழே விழுந்தது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம், இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல ஃபால் நல்ல ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 50% டவுன் சைடில் விழுந்ததுனால இது இந்த 365 கூட அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்டில். நீங்கள் அதை ஒரு உங்களோட கேபிட்டலில் 3 பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாகத்தை நம்ம இந்த 363 நீங்கள் பை பண்ணலாம். ஸோ செகண்டு நீங்கள் வச்சுருக்கலாம். செகண்ட்னு பார்க்கும்போது இந்த 331 ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 213 வரைக்கும் ஒரு 1 or 2 குவான்டிட்டிஸை மீதி இருக்கிற அந்த செகண்ட் போர்ஷனையும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே வரலாம். ஸோ தேர்டு நீங்கள் வச்சுருக்கிறத உங்களுக்கு ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் மீதி இருக்கிற ஃபண்டையும் நீங்கள் இதில் பை பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 50% ஆர்விஎன்எல் கீழே விழுகிறது. ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த டைம் மட்டும் 50 விழுந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ 331 அதோட ஆல் டைம் ஹை, பட் கீழே விழுந்தது 213. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30%க்குள்ளே தான் வரும். ஸோ இதெல்லாம் 30% தான் கீழே விழுந்திருக்கு. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி விழுந்ததும் உங்களுக்கு அதே 26% தான் கீழே விழுந்தது. இது இங்கே பாருங்கள், இதோட ஆல் டைம் ஹை இந்த 83 பார்த்தீங்கன்னா 60. ஸோ இப்படி தான் விழுந்திருக்கும். இந்த டைம் மட்டும்தான் மேஜரான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே செக்டார் உங்களுக்கு வளரப்போகிற ஒரு செக்டார் தான். அதில் முக்கியமான ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். இப்போது நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஆர்எஃப்சி அதோட ஆல் டைம் ஹை 229. அந்த 229 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 123 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது 49% கீழே டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா? தாராளமாக பை பண்ணலாம். லாங் டேர்முக்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் தான் இது. ஓகே, நம்ம அந்த கோல்டன் ரூல்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா நிஃப்டி டவுன் சைடில் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன அதே விஷயத்தை நீங்கள் இந்த கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஆர்விஎன்எல்
சாரி ஐஆர்எஃப்சி 91 அதோட ஆல் டைம் ஹை. அந்த 91 இருந்து கீழே உங்களுக்கு டவுன் சைடில் வந்தது வந்து 66 வரைக்கும் வந்திருக்கு. அதோட பர்சன்டேஜ் வந்து 27.5. உங்களுக்கு 30%க்குள்ளே தான் கீழே விழுந்திருக்கு. அதுக்கும் முன்னாடி பாருங்கள் 35 ரூபா ஹை, 35லேருந்து 25, அப்போவும் 27% தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஐஆர்எஃப்சி ஏன்னா ஒரு நல்ல வேல்யூஷன், எப்படி சொல்கிறது, ஹை வேல்யூஷனில் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு தான் இந்த ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி ரெண்டுமே பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல். ஹெச்ஏஎல் உங்களுக்கு ஹெச்ஏஎலோட ப்ரைமரி ட்ரெண்ட் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த வீக்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெச்ஐஎலோட ப்ரைமரி ட்ரெண்ட் இதோ. இந்த ட்ரெண்டை இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் சைடில் போயிருக்கு. ஸோ இந்த டைம் நியர்பையில் இருக்குது. உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. எனக்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது ப்ரைமரி ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்டை டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3000 ரேஞ்ச் வரும். 290, 300 ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸ் வரலாம் இருக்கும். 300, அதாவது 3100 வரலாம். இல்லை உங்களுக்கு அந்த சம்திங்கில் தான் வரும். ஓகே, அப்படி வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம். இதோட ஆல் டைம் ஹை, உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. உங்களுக்கு 5500லேருந்து ஹெச்ஐஎல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் விழுந்தது 39% விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 6% டவுன் சைடில் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, அந்த நம்ம சொன்ன கோல்டன் ரூல்ஸை நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த ட்ரெண்டில் என்ன இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து கீழே இன்னும் ஃபர்தர் ஃபால் வரும். ஆனால் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஹெச்ஐஎலோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் என்ன பொறுத்தளவு இந்த ப்ரைமரி ட்ரெண்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கும். ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனில் இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. 3000லேருந்து 3013 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. ஏன்னா ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது, அதாவது ஹை வேல்யூவேஷனில் இருக்குது இந்த ஸ்டாக்கை. ஒரு நல்ல பூம், அதனால் ப்ராஃபிட் புக்கிங், மார்க்கெட் கீழே விழுந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குதே தவிர வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டாக் மேஸ்கான் டெக். மேஸ்கான் டெக் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைமரி ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைமரி ட்ரெண்டை எத்தனை தடவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்குன்றதை பாருங்கள். ஸோ 1, 2, இப்போ 3வது டைமும் அப்சைடில் போணுச்சு. உங்களுக்கு இந்த ப்ரைமரி ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே தான் போணுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு மேலே போனது வந்து அப்சைடில் இதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போக முடியல. ஸோ அங்கேருந்து அகைன் மறுபடியும் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 1950 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 1950 வரும்போது நம்ம மறுபடியும், அதாவது இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது 1571 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வரும்போதும் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு
நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கிற அந்த ஃபண்டை, அதாவது உங்களோட கேபிட்டலை 3ஆக பிரிச்சுக்குங்க. 3ஆக பிரிச்சுக்கிட்டு செகண்ட் போர்ஷனை இந்த 1500 இந்த ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேர்டு இதையும் உடைச்சால் 1192. ஸோ இங்கே வர்றதுக்கெல்லாம் பாசிபிள்ஸே கிடையாது. இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே, இந்த 2 சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகும். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் லாங் டேர்முக்கு. இல்லை எனக்கு வந்து நான் ஒரு 1 or 2 இயர் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். இந்த மேஸ்கான்டாக்கோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு. அதனால் என்ன கேட்டால் இந்த சப்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1598, இந்த 1600க்கு வர்றதே ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம அதோட நகர்வு எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு இந்த 1950 உடைச்சா அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இப்போவே முழுசாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.